ஹே ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு பாசிவ் வே. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சார்ட் ஸ்டோரி சீரீஸில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்துட்டு நிஃப்டி அடுத்து எங்கே போகலாம் அப்படின்ற என்னுடைய அனாலிசிஸ், இதை வந்து ஹார்மோனிக் அனாலிசிஸ் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம செக் பண்ணலாம், அடுத்து எங்கே எவ்வளோ தூரம் போகலாம், கீழே வர மாதிரி எவ்வளோ தூரம் கீழே வரலாம், எங்கே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது என்னுடைய பர்சனல் அனாலிசிஸ் நான் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த அனாலிசிஸ் நீங்கள் வந்துட்டு நீங்கள் பண்ணுற அனாலிசிஸோடு ஒத்து போச்சு அப்படின்னா யூ கேன் டேக் திஸ் அஸ் அ கன்ஃபர்மேஷன் ஆர் யூ கேன் டேக் இட் அஸ் அ லேர்னிங் மோட். ரைட்டா? ஸோ எதுனாலும் சரி, ட்ரேட் வித் ப்ராப்பர் பொசிஷன் சைஸ், ட்ரேட் வித் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்டு அதனுடைய லாபம் நஷ்டம் எல்லாமே உங்களையே சேரும். ரைட்? ஸோ வித் தட் நோட் லெட் அஸ் ஜம்ப் இன் டு டுடேஸ் வீடியோ. ஸோ நிஃப்டி வந்து அடுத்து எங்கே போகுது, எங்கே போகலாம் அப்படின்ற கொஷினுக்கான பதில் வந்து தேடணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட் நிஃப்டி இப்போ எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியணும். நிஃப்டி இஸ் ஜஸ்ட்டு less than 1% from all time high வந்துட்டு 26,270 இருக்கும். சாரி 325. இப்போ வந்துட்டு அதுக்கு ஒரு 150 புள்ளிகள் வந்து கிட்ட இருக்குது. யூஸ்வலாக இந்த ஆல் டைம் ஹை கிட்ட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்தது. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட வரும்போது ஒரு செல் ஆஃப் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு செல் ஆஃப் வந்துட்டு நடக்கிறதுக்கு நிஃப்டியில் இன்னமும் வாய்ப்பு இருக்குது. பட் 3 நாளாக வந்து கேப் அப் ஓப்பனிங், அதுக்கடுத்து அப்சைட் கேப் அப் ஓப்பனிங், அதுக்கப்புறம் டே ஹைல க்ளோஷர், இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கான் நிஃப்டியில். ஸோ ஒரு புல்லிஷ் மொமெண்டம் இருக்குது. பட் அந்த மொமெண்டம்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கான், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கான். இந்த ப்ரைஸ் பாயிண்ட் கிட்டலாம் வரும்போது உங்களுக்கு மார்க்கெட்டு கீழே விழுந்திருக்கான் உங்களுக்கு வந்துட்டு. ரைட்டா? ஸோ இந்த நிலமையில் இப்போதைக்கு நிஃப்டி என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஹார்மோனிக் அனாலிசிஸ் வில் கிவ் யூ தி லெவல்ஸ். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் ப்ரைஸு கீழே வந்திருக்கான், திரும்ப மேலே போயிருக்கான், திரும்ப கீழே வந்து இந்த சப்போர்ட்டை உடைக்காமல் ஃபர்தராக மேலே போயிருக்கான். மேலே போனவன் வந்துட்டு இந்த இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சிட்டு மேலே இப்போ போய் இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டே இப்போ இருக்கான் இப்போ. ரைட்டா? ஸோ திஸ் இஸ் தி ப்ரைஸ் ஆக்ஷன். ஹார்மோனிக்கில் வந்துட்டு பேக் பேட்டர்ன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பேக் பேட்டர்ன் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து எப்படி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு எம் ஷேப்பில் ஒன்று பார்த்துருப்போம் நம்ம வந்துட்டு. ரைட்? இந்த மாதிரி எம் ஷேப்பில் பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இதில் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு டபிள்யூ ஷேப்டு பேட் பேட்டர்ன். இந்த பேட் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீக்லேருந்து மார்க்கெட்டு கீழே எவ்வளோ தூரம் வந்திருக்கான், இந்த சப்போர்ட்டு இங்கேருந்து உங்களுக்கு கரெக்ஷன் எவ்வளோ தூரம் போயிருக்கு, இந்த பாயிண்ட்டு கரெக்ஷன்லேருந்து திரும்ப வந்து டவுன் ட்ரெண்டுக்கு போக ஆரம்பித்து இங்கேருந்து உங்களுக்கு திரும்ப ஆரம்பிச்சிருக்கான் இந்த பாயிண்ட்டு. இது 3 நமக்கு வந்து இந்த 4 பாயிண்ட் நமக்கு தெரியும் நமக்கு. இப்போ மார்க்கெட்டு அடுத்து எந்த ப்ரைஸ் பாயிண்ட் வரைக்கும் மேலே போவான் ஆர் எவ்வளோ தூரத்துக்கு மேலே போவான் உங்களுக்கு, அங்கேருந்து உங்களுக்கு திரும்ப ஒரு டவுன்ஃபால் வரும் உங்களுக்கு. டவுன்ஃபால் கேன் பி கம் டவுன் பிலோ திஸ் ஆல்சோ. இட் கேன் பி அ ஷார்ட் ரேஞ்ச் கரெக்ஷன் ஆல்சோ. இங்கேருந்து இவ்வளோ தூரம் அப்சைடான ரேலிக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் கூட நடக்கலாம். ஸோ அது எங்கே வரப்போகுது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதை நான் வந்து முன்னக்கூட்டியே நான் வந்து பிளாட் பண்ணி வச்சுருக்கேங்க நான் வந்துட்டு. இட் இஸ் 886, 891 இந்த ரேஞ்சுக்கிட்ட வச்சிடலாம் நம்ம வந்துட்டு. திஸ் வில் பி த லெவல். இந்த 25,250 இது ஒரு சைக்காலஜிக்கல் லெவல் கூட வந்துட்டு. ஸோ இந்த ரேஞ்சுக்கிட்ட தான் நமக்கு வந்து அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் நமக்காக இருக்கும். தப்பாக போட்டோன்னா 26,250, சாரி. ரைட்? ஸோ இப்போ இந்த ரேஞ்சுன்றது வந்து திஸ் வில் நாட் பி சிங்கிள் ப்ரைஸ் பாயிண்ட்டு. திஸ் வில் ஆல்வேஸ் பி அ ஜோன். ஒரு ஜோன் அப்படின்னா வந்துட்டு ஒரு மல்டிபிள் ப்ரைஸ் ஏரியாக்குள்ளே இருக்கும். அந்த ஏரியாக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் நடக்கும், ரிவர்ஸ் நடக்கும். இது வந்து இது ஒரு ப்ரைஸ் பாயிண்ட் இல்லை. 25,250ன்றது வழக்கமாக உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த ஒரு பாக்ஸுக்குள்ளார எங்கேயோ இடத்துல நடக்கும். இந்த பாக்ஸ் நான் வந்துட்டு முன்னாடியே ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் நான். D3, D2, D1. D1 வந்து 26,255. ஆல்மோஸ்ட் நான் கரெக்டாக தான் ட்ரா பண்ணியிருக்கேன் நான். அப்போ இந்த ரிவர்சல் எனப்படுவது இந்த பாக்ஸுக்குள்ளே நடக்க போகுது. 26,239லேருந்து 26,283 அப்போ இன்னும் அப்சைடு அடுத்த மார்க்கெட் வந்து நாளைக்கு இன்கேஸ் கேப் அப் ஆச்சு அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் எக்ஸ்பெக்டிங் ரிவர்சல்ஸ் ஃப்ரம் திஸ் லெவல் இட் செல்ஃப். இங்கேருந்தே ரிவர்சல் வரும்னு எதிர்பார்க்கலாம் நம்ம வந்துட்டு. ரைட்டா? இப்போ இதுதான் வந்து என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். நிஃப்டி அடுத்ததாக வந்துட்டு இங்கிருந்து ஒரு நாளைக்கு ஒரு கேப் அப் ஆச்சு அப்படின்னா இந்த கேப் அப்பில் வந்து
நாளைக்கு இங்கேருந்து ஒரு கேப் அப் ஆச்சுன்னா கூட வந்துட்டு கேப் அப்லேருந்து இவ்வளோ தூரம் ஆர் இந்த ஜோனுக்குள்ளே இவ்வளோ தூரம் போயிட்டு திரும்ப அங்கேருந்து வருவான் அப்படின்றது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். இந்த எக்ஸ்பெக்டேஷனில் திரும்ப வந்து அவன் எவ்வளோ தூரத்துக்கு வருவான்? திஸ் இஸ் தி நெக்ஸ்ட் கொஷின். இதுக்கு நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஃபிபனாச்சி தான் நமக்கு கொடுக்கும். இங்கிருந்து லெட்ஸே நமக்கு இந்த இந்த டி பாயிண்ட் இது வரைக்கும் வரான்னு வச்சுக்கோங்க. இந்த இது வரைக்கும் மார்க் பண்ண லெவல் வரைக்கும் வரான் அப்படின்னா கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் கைட் டு கம் டு திஸ் லெவல்ஸ். 25,940, 25,784 இந்த லெவல் வரைக்கும் வருவான். சம் நல்ல கேஸ் நல்ல மொமெண்டம் வந்தால் உங்களுக்கு ஒரு விக்கு வந்து இந்த சி வரைக்குமே டச் பண்ணிட்டு போவோம் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அடுத்தடுத்து நான் எதிர்பார்க்குற ஒரு ரிவர்சல் லெவல்ஸ் ஆர் டார்கெட் லெவல்ஸ் வந்து இதுதான். இப்போ இது ட்ரேடாக எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த 25,240 கிட்ட மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது ஒரு நீங்கள் வந்து ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணி எடுக்கக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா ஒரு புட் ஆப்ஷன் நீங்கள் வாங்கலாம். இங்கே புட் ஆப்ஷன் வாங்கிட்டு இந்த லெவல் வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். நீங்கள் திஸ் வில் பி பொசிஷனல் ட்ரேட், இன்ட்ராடே கிடையாது. நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருக்கீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட வரும்போது ஒரு கால் ஆப்ஷன் செல் பண்ணலாம். நீங்கள் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுறாலாம் இருந்தீங்க அப்படின்னா இங்கே வரும்போது மார்க்கெட்டை ஷார்ட் பண்ணலாம். இதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே, ஆல் டைம் இங்கே தான் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே மார்க்கெட் போகும்போது ஒரு டெய்லி லைக் ஒரு க்ளோசிங் வச்சான் அப்படின்னா we can exit the trade. So this is what I expect in Nifty in upcoming days. இது எப்படி போகுது அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி வேடிக்கை பார்க்கலாம். இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு திஸ் இஸ் an எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் ஆக்ஷன் தான். இது வந்து ஃபர்தராக மாறலாம். இது ஸ்ட்ரெயிட்டாகவே நாளைக்கே இங்கே போகாமல் உங்களுக்கு இங்கேருந்து இங்கே கொஞ்சம் அப்படியே சைட்வேஸில் போயிட்டு இல்லை அப்படியே பொறுமையாக மேலே ஏறி போய் அப்படியே அழகாக டச் பண்ணிட்டு டபால்னு கூட விழுகலாம் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் வி வில் வெயிட் அண்ட் வாட்ச். நாளைக்கு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு அப்டேட் தரேன் நான். நாளைக்கோட வீடியோவில் வந்துட்டு நான் கஸ்டம் டெவலப் பண்ணியிருக்கிற இன்ட்ராடே ஆப்ஷன் பையிங்கான ஒரு செட்டப்பு, அதை பற்றின டிஸ்கஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட். நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.